dear students and parents, welcome back to my future YouTube channel. நான் Professor Suganya Devi, உங்கள் career consultant, உங்களோட career guidance-க்கு super spot. நம்ம எல்லாரும் ஆவலா அதே சமயத்துல ரொம்ப டென்ஷனா எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாத்தோட அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகி சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண போறாங்க. நான் இன்னும் பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கு மட்டும் அப்ளிகேஷனே ஓப்பன் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கு எல்லாம் சொல்யூஷனா இன்னைக்கு 12 o'clock அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து July 3rd, 2026. ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணிடணும். ஸோ அந்த அப்ளிகேஷனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரா எக்ஸலண்டா பார்க்க போறோம். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ டோன்ட் டிலே, நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் இந்த வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க கூகுள் குரோம்ல போயிட்டு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .net 2026 அப்படின்னு டைப் பண்ணி அடிச்சிங்கனாவே ஃபர்ஸ்ட் எடுத்துன செலெக்ஷன் கமிட்டி DME அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனேயே பிஜி கோர்சஸ், யூஜி கோர்சஸ், PMC கோர்சஸ் தான் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ். அதுக்குள்ள போயிடுவோம். அதுல போனோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் AHS டிகிரி 2026-27 செஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்க அடுத்தது கிளிக் பண்ணும். கிளிக் பண்ண உடனேயே நம்ம இந்த 2026-27 அட்மிஷனுக்குள்ள போயிடுவோம். ஸோ எல்லா கோர்ஸ்க்குமே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. 19 கோர்சஸ் ஆன பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஃபார்ம் D 6 years கோர்சஸ் ஆன டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் ஆன 3 years கோர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 years கோர்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதோட இன்னைக்கு 21/6/2026 12:01 PM ஓப்பன் ஆயிருக்கு. இதோட லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 3/7/2026 5 PM வரைக்கும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெக்டஸை ரீட் பண்ணும். ஸோ ப்ராஸ்பெக்டஸ்னா எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணி போனீங்களா, அதுக்கு கீழே ஃபார் BSc நர்சிங் டிகிரி கோர்ஸ், பிஃபார்ம் கோர்ஸ் ஃபார் பிஃபார்ம் கோர்ஸ், அடுத்தது வந்து BISLP கோர்ஸ், அடுத்தது அலைடு ஹெல்த் சயின்சஸ்க்கு உண்டான எல்லா ப்ராஸ்பெக்டர்ஸும் இங்க இருக்கு. அடுத்தது நோட்டிஃபிகேஷன் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃபரிங் அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸ் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ். ஸோ இது எல்லா ப்ராஸ்பெக்டர்ஸையும் நம்ம தரவா ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பத்தி ஃபுல்லா சொல்றேன். அதுக்கப்புறம் BSc நர்சிங்கை பத்தியும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டஸா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து என்ன பார்க்கணும்னா, இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, ப்ராஸ்பெக்டஸை தரவா ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் போகணும். அடுத்தது லாகின் பண்ணும், உங்களோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும், அடுத்தது பேமெண்ட் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ அடுத்தது என்ன பண்ணும், நம்ம இந்த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கா, ஷோ பண்ணதான் இந்த இடம். ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே என்ன சொல்லியிருக்காங்க, கணினி வாயிலான விண்ணப்பதாரர்கள் எப்படி விண்ணப்பிப்பது என்பது அறிவுரைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட், எப்படி அப்ளை பண்றதுன்னு. ஸோ உங்களோட ப்ராஸ்பெக்டஸ் அப்ளிகேஷன் வந்து இந்த கேபிள தான் இருக்கணும். சாஃப்ட் காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 50 KB to 100 KB JPG ஃபார்மேட் தான் இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து 10 KB to 40 KB JPG ஃபார்மேட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் 3 MB in PDF ஃபைல் இருக்கணும். ஸோ மறுபடியும் சொல்றேன், சாஃப்ட் காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 50 KB and 100 KB JPG ஃபார்மேட்ல தான் இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 10 KB and 40 KB JPG ஃபார்மேட்ல இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் வந்து 3 MBக்கு மேல போகக்கூடாது. அதை PDF ஃபைலா ஆர்டரா வச்சு நீங்க கம்பைன் பண்ணி 3 MBக்குள்ள போட்டிருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து கேண்டிடேட்ஸோட கரண்ட் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கரெக்டா என்ன நீங்க கொடுக்குறீங்களோ அதை தான் இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் வைக்கணும். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஃபோன் நம்பர்லயும் அந்த இமெயில் நம்பர்லேயும் தான், இமெயில் ஐடியிலேயும் தான் வரும். ஸோ கண்டிப்பா உங்களோட மொபைல் நம்பரையும் இமெயிலையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பரை ஆக்டிவ்ல தான் வச்சுக்கணும். எந்த மொபைல் நம்பர் நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த நம்பரை வந்து தான் நீங்க கொடுக்கணும்.
ஓகே, அடுத்தது வந்து எடிட் அண்ட் சேவ் பட்டன்ஸ் டு மேக் சேஞ்சஸ். கிளிக் ஆன் எடிட் அண்ட் சேவ் பட்டன்ஸ் டு மேக் சேஞ்சஸ் டில் ஃபைனல் சப்மிஷன். ஃபைனல் சப்மிஷன் நோ ஃபர்தர் சேஞ்சஸ் கேன் பி மேட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு 10 தடவை கூட எடிட் ஆப்ஷன் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்ததுக்கு அப்புறம் 1 டைமுக்கு 3 டைம்ஸ் செக் பண்ணுங்க. நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டான. கடைசியில ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கும்போது கொடுத்துட்டீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். After new registration of login, please use credential login ID and password every time while you are logging in. ஸோ லாக் அவுட் ஒரு தடவை லாகின் இன் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா லாக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் ஐடியும் கொடுத்து தான் உள்ள என்டர் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் recorded to all necessary details in the application form. Before submission, they are requested to verify whether you completed the required data and relevant documents. So ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற எம்பி ஜேபி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு பேப்பர்ல கூட எழுதி வச்சுங்க. இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இதுல இருக்கான்னு சொல்லி எல்லாம் பார்த்துருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனலா சப்மிட் பண்ணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்ளிகேஷன் தான் இங்க முக்கியம். அப்ளிகேஷன் வந்து நீங்க கரெக்டா ஃபில் பண்ணலைன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கேன்சல் ஆக கூட அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வழியே கொடுக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்காக, கவர்மெண்ட் கவுன்சிலிங்காக. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீ எது மூலியமானா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ வச்சு நம்ம பே பண்ணிடலாம். டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆனா 3 daysல வந்து உங்க பேமெண்ட் வந்துடும். ஸோ ஒரி பண்ண வேண்டாம். on successful submission, the candidate will receive SMS through mobile about your application status. நீங்க எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு அட்மிஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றாங்க, எப்போ சீட் மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்றாங்க, எப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் 1, 2, 3 இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த மொபைல்ல கொடுத்துருவாங்க. ஸோ கரெக்டான மொபைல் நம்பரை கொடுங்க. கட்டணத்தை செலுத்திய பிறகு அவர்களுக்கு விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்வதற்கான இணைப்பு தரப்படும். அதனை பயன்படுத்தி விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்யலாம். ஸோ உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பதிவிறக்கம் நீங்க பண்ணீங்கல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுக்குன்னா நீங்க கரெக்டா எல்லாமே ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் அது. அது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான். இதை வந்து நீங்க யாருக்கும் சென்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதைத்தான் இங்க வந்து 12th பாயிண்டா அவங்க சொல்லியிருக்காங்க. 13th point என்ன சொல்லிருக்காங்க, candidate can't make any changes after successful submission of application. நீட் தேர்வுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் சேஞ்ச் பண்றதுக்குள்ள டைம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல அந்த மாதிரி சாய்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இப்போ அப்ளை நீங்க பண்ணீங்கன்னா இது 100% கரெக்டுங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சப்மிட்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே செலக்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு டோட்டலா 19 கோர்சஸோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, பி ஆப்டோமெட்ரி, பிஓடி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன். இது எல்லாத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். நல்லா யோசிச்சுங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அப்ளை பண்ணணும். ஒண்ணுக்கு மேல அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ நீங்க கரெக்டா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணி இருந்து இன்னொன்னு அப்ளை பண்ணீங்கன்னா ஏதோ ஒண்ணுதான் எடுத்துக்குவாங்க. ஸோ திரும்ப சொல்றேன், இந்த 19 கோர்சஸ்க்கு ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ இது எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஐ ஹவ் ஃபுல்லி கான் த்ரூன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஸ்பெக்டஸ் இது எல்லாம் பண்ணிட்டு கண்டினியூ நீங்க கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் பர்சனல் டீடைல்ஸ். ஸோ இதுல வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் 2026 to 27 இருந்துச்சு. அதுக்கப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அப்படின்னா நீங்க என்ன குவாலிஃபை பண்ணீங்க, ஹையர் செகண்டரியா, அதை கிளிக் பண்ணும். அடுத்தது எந்த குவாலிஃபைடு இயர், இந்த இயரா 2026 அதை வந்து கிளிக் பண்ணும். அடுத்தது வந்து வெதர் +1 பாஸ்டா, கண்டிப்பா எஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணும். அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட நியூ பாஸ்வேர்டு, அதுக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து கடைசி வரைக்கும் இந்த பாஸ்வேர்டு, இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணணும். நேம் ஆஃப் த கேண்டிடேட் அஸ் இன் 12th மார்க் ஷீட். நீங்க 12th மார்க் ஷீட்ல என்ன மாதிரி நேம் இருக்குதோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் போட்டிருப்பாங்க, சில மார்க் ஷீட்ல வந்து லாஸ்ட்ல இனிஷியல் போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்குதோ அதே மாதிரி கரெக்டா கொடுக்கணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு, மந்த், இயர் இந்த ஆர்டர்ல தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். பெர்மனன்ட்
ரெஜிஸ்டர் நம்பர் கீழே வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களோட 12th மார்க் ஷீட்ல. ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும். அடுத்தது லாகின் ஐடி, இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ இதுல என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்க வந்து கடைசி வரைக்கும், இப்போ நீங்க கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அதுலயே நீங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்க என்டர் பண்ணோன்னீங்க அடுத்த பேஜுக்கு போகும். ஓகே, அடுத்த பேஜான லாகின் ஐடி போயிட்டீங்களா, அடுத்தது டீட்டெயில்ஸ் வரும். ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் அவங்க தெளிவா குடுத்துருப்பாங்க. அப்புறம் அவங்க நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்டு அந்த இந்த ஜேபிஜி ஃபைலா தான் இருக்கணும். அந்த ஃபைலுக்கு ஏத்த மாரி இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட்ன்னு இருக்கும். நீங்க கிளியரா படிச்சுட்டு அதுக்கு என்ன ஆன்ஸரோ அத மட்டும் குடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு இத பத்தின ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், மேம் எனக்கு இதெல்லாம் டைப் பண்ண தெரியாது. அம் இத வந்து எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரியல இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா கவலையே வேண்டாம். அதுக்கும் ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அது என்னன்னு நான் இப்ப சொல்றேன். பிஎஸ்சி நர்சிங் டிகிரி கோர்ஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லா அலைடு ஹெல்த் கோர்சஸ்க்கும் அந்த 19 பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் அப்ளிகேஷன் ஃபீ வந்து ₹500. நோட்டிஃபிகேஷன் வந்து 21/6/2026. அதோட லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 3/7/2026 5 PM வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த டேட்டோட முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணா அவங்க உங்கள கவுன்சிலிங்ல ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த டேட்டுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆன்லைன் அப்ளிகேஷன் அத பொறுத்து ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏக்கு எல்லா அந்த செட்டப்ல செக்ரிகேட் பண்ணிட்டு அது ரேங்க் லிஸ்ட் யாரெல்லாம் வருவாங்க, உங்க மார்க்கு, உங்க கட் ஆஃப் மார்க் எல்லாத்தையும் பொறுத்து அந்த ரேங்க் லிஸ்ட் டேட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் டாட் நெட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து இத அடிக்கடி நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் ஹெல்ப்லைன் நம்பர் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கால் பண்ணி பேசலாம். எல்லாத்துக்குமே இந்த வெப்சைட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு மெடிக்கல் www.tamilnadu.medicalselection.organization. தமிழ்நாடு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயும் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்லயும் எல்லா காலேஜஸ்லயும் இந்த டிஎஃப்சி சென்டர் இருக்கும். இந்த டிஎஃப்சி சென்டர்ல வந்து ஃபுல்லா அவங்க எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுங்கிறத ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி வந்து ஒவ்வொரு அந்த ஜேபிஜி ஃபார்மேட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க ஒரே பண்ண தேவையில்ல. இந்த தமிழ்நாடு ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் மெடிக்கல் காலேஜ் பக்கமாவோ இல்ல டென்டல் காலேஜ் பக்கமாவோ இருக்கும். அங்க இல்லைனாலும் அவங்ககிட்ட போய் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க இருக்கிற பிளேஸ் சொல்லிடுவாங்க. இல்லைன்னா உங்க கூகுள்லயே உங்க ஊர்ல டிஎஃப்சி சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு போட்டீங்கன்னாவே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்க போனீங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் ஃபுல்லா ஃபில் பண்ணி தந்துருவாங்க. ஸோ டோன்ட் வரி, எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம். இன்னைக்கு தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஜூலை 3 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ நாளைக்கு கூட நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் இந்த டிஎஃப்சி சென்டர்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ப்ராஸ்பெக்டஸ் வந்து 2லயுமே குடுத்துருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ல. உங்களுக்கு எது புரியலைனாலும் ஒரு தடவைக்கு தமிழையும் 2 தடவ படிச்சுங்க அப்படின்றாங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த அப்ளிகேஷன்ல இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல குடுத்துருக்காங்க. அத நம்ம ஒண்ணொண்ணா பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 5 PM சொல்லிட்டேன். 3/7/2026. அடுத்தது இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த ஆன்லைன் அப்ளிகேஷனும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து டியூ டேட் அண்ட் டைம் cannot be uploaded. அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னா அவங்க வந்து பிசிக்கலி டிசேபிள்டா இருக்காங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து இந்த டைம் பீரியட்லயே எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்ளை பண்ணிடணும். அடிஷனலா அவங்க வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், பர்சன் வித் பெஞ்ச் மார்க் இவங்கள அந்த ஸ்பெஷல் கேட்டகரி அவங்களும் இந்த இந்த ப்ராஸ்பெக்டஸ்லயே அனெக்ஷர் 1 அண்ட் 2A, Bல வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்ல அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த அதையும் சேர்த்து அப்ளை பண்ணணும்.
ஸோ இப்போ நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலோ, ஃபிசிக்கலி டிசபிள்டாக இருந்து நீங்கள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு உண்டான எந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணினா உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிற எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்க அந்த அனெக்ஷர் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிட்டு அவங்க சொல்லியிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலனாலும் அந்த டிஎஃப்சி சென்டரில் போய் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும். உங்களோட நேட்டிவிட்டி தமிழ்நாடு தான் இருக்கணும். அடுத்தது இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கின ரெவென்யூ அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறவங்க வருவாய் அதிகாரினால வழங்கப்பட்டதாக இருக்கணும். ஓகே, அதர் ஸ்டேட் இருக்கிற நேட்டிவ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எடுத்தாங்கன்னா அவங்கள வந்து ஓப்பன் கேட்டகரியில் தான் வைப்பாங்க. ஓப்பன் கேட்டகரியில் தான் அவங்க வருவாங்க. உங்களுக்கு தான் வந்து நீங்கள் எப்போ இந்த உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சப்மிட் பண்ணிங்கன்னா தான் அந்த கேஸ்ட் கேட்டகரிக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகி வருவீங்க. ரொம்ப முக்கியம். 17 இயர்ஸ் நீங்கள் 31 டிசம்பர் 2026 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்களா இருக்கணும். ஸோ வேணா 15 டேஸ் வந்து எக்ஸ்ட்ராவா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்தது உங்களோட சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கண்டிப்பாக இருக்கணும். பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருக்கணும். நான் ஆல்ரெடி இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுங்கிறது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2026 ஃபார் பேராமெடிக்கல் கோர்சஸில் கிளியராக சொல்லியிருக்கிறேன். அதையும் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். கோர்ஸ்னா 45 ஓசியாக இருக்கிறவங்க 45% மார்க்ஸ் இருக்கணும். பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 40% மார்க்ஸ் இருக்கணும். எஸ்சி, எஸ்சி, வந்து 40% மார்க்ஸ் இருக்கணும். மார்க்குன்னு அடிப்படையில தான் உங்களோட மார்க் ஷீட் இருக்கணும். கிரேட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து மார்க் ஷீட்டாக மாற்றி அதை வந்து சப்மிட் பண்ணணும். அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. கிரேட்ஸோட இருக்கிற எந்த மார்க் ஷீட்டாச்சும் இருந்ததுன்னா அது வந்து இந்த உரிய தேர்வு அதிகாரம் இருந்து அதை வந்து என்ன மார்க்ஸாக வந்து மாற்றிட்டு கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருந்து இந்த நர்சிங் ஸ்ட்ரீமோ வேற ஏதாச்சும் அடிஷனல் கோர்ஸா இருக்கிறவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட இந்த வொகேஷனல் ஸ்ட்ரீம் இருக்கிறவங்களையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓப்பன் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல வந்து 500 rupees வந்து இதோட ஃபீஸு. எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து இந்த ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் இல்லை. அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. ஆனால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அவ்வளோதான். சர்டிஃபிகேட் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி ஓகேச்சுன்னா இந்த ஃபீஸ் நீங்கள் கட்ட தேவையில்லை. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்டே, submit only one online application form. If the candidate submits more than one online application form, only one will be accepted. நீங்க ஒரே பேர்ல ரெண்டா சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லாமல் 500 rupees ஆகும். சப்மிஷன் பண்றதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க கொடுத்துருக்கிறது கரெக்டான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேட்லாம் நான் ஆல்ரெடி இதை பத்தின வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலும் இன்னொருக்கா சொல்றேன். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோடது ரீசெண்டா இருக்கணும். அதுவும் இல்லாம ஒன்னா அப்பாவோ இல்ல அம்மாவோ அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்க அப்லோட் பண்ணணும். ரூபாய் போட்ட அலுவலரோட சைன் போட்ட ரீசன்ட் ஒன்னா இருக்கணும். ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், நீங்க வந்து தவறான கேஸ்டோ இல்ல நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ சப்மிட் பண்ணி நீங்க படிக்கும் போது சில பேர் வந்து அந்த கோட்டாஸ்க்காக வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எத்தனாவது இயர் படிச்சுட்டு இருந்தாலும் உங்களை அப்படியே வந்து அந்த கோர்ஸ்ல இருந்து நீக்கம் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட உண்மையான கேஸ்ட் கேட்டகரியோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ சப்மிட் பண்ணுங்க. எந்த இதுவும் பண்ண வேண்டாம். அதனால உங்களோட பிள்ளைங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ கரெக்டான சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுங்க. மார்க்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கிங்க. எல்லா மெரிட்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து இந்த www.tamilnadu.medical-selection.organization தான் சப்மிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தான் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் வந்து 250 சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்முக்கு 500 rupees. அடுத்து 250ங்கிறது வந்து அந்த மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு 250. இந்த 250 நீங்கள் ஒரு தடவை பே பண்ணால் போதும். என்டையர் சார்ஜ் ஃபில்லிங் நீங்கள் 100 காலேஜ் 200 காலேஜ் கூட ஃபில் பண்ணுங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு 250 rupees மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ அது பேக் டீட்டெயில்ஸ் அந்த டைமில் நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிப்போர்ட் வந்த உடனே இங்கே சாய்ஸ் ஃபில்லிங்கில் எடுத்துட்டிங்கன்னா
அதை வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட போய் எந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த காலேஜில் இம்மிடியட்டாக அவங்களே ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 to 4 டேஸ்க்குள்ளே வந்து போய் ஜாயின் பண்ணிடணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராச்சும் வந்து ஒரு கேட்டகரியிலேருந்து அனதர் கேட்டகரி மாறதுனால ஒரு காலேஜிலிருந்து இந்த ஆன்லைன் ஒரு அதாவது வந்து ஒரு காலேஜில் இருந்து அனதர் காலேஜ் மாறுறதுக்காக, அதாவது எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, எனக்கு இன்னொரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு, லேட்டர் ரவுண்ட்ஸில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதெல்லாம் என்ன ஆகுனா ஹோல்ட் ஆன். இதுக்கு தனியாக ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். இன் பிட்வீனில் போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் இருந்ததுன்னா ஃபர்தரா வரக்கூடிய முதற்கட்ட கலந்தாய்வுக்கு பின் ஏற்படும் காலி இடங்கள் மற்றும் புதிய கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் ஒப்புதல் அனுமதியின் காரணமாக ஏற்படும் கூடுதல் இடங்கள் ஆகியவை தேவைக்கேற்ப அடுத்த கட்ட இணையதள கலந்தாய்வுகளின் மூலம் நிரப்பப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்டும் அடுத்தது வந்து ரவுண்டு 2ல வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அண்ட் தென் சம் டாப் பிரைவேட் காலேஜஸ்லாம் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த முடிவாகும். ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரிக்கிறாங்களா, இல்லை ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்டு 2ஓட முடிச்சுட்டு மாப் அப் ரவுண்ட் போயிடுறாங்களா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்தெந்த சீட்டெல்லாம் வந்து பெண்டிங் ஆகுதோ, வேண்டான் இருக்கிற சீட் எல்லாமே வந்து எதுக்கு புல் ஆகும்னா ரவுண்டு 2க்கு தான் புல் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. இண்டிவிஜுவலா போய் நீங்க ஒரு ஒரு காலேஜ சூஸ் பண்ணிட்டீங்க. மறுபடியும் போய் எனக்கு இந்த காலேஜ் பண்ணுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த கோர்ஸ் வேணும், எனக்கு இந்த பிஎஸ்சி நர்சிங் பிடிக்கல, எக்ஸாம்பிள் சொல்றேன், பிஎஸ்சி நர்சிங் பிடிக்கல, நான் பிஃபார்ம் போகணும் அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்தது வந்து ஒரு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து 2 பேரும் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்ல வந்து இந்த காலேஜை நாங்க மாத்திக்கிறோம், எனக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் வேணும், அவங்களுக்கு வந்து பிஃபார்ம் வேணும் அப்படின்னாலும் அதையும் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா இந்த செலெக்ஷன் கமிட்டியில. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது முழு மனதோட எனக்கு இந்த குரூப் தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும், இந்த கோர்ஸ் தான் வேணும்னு ஃபர்ஸ்ட் டைம்லேயே கரெக்டா முடிவோட உள்ள இது பண்ணிருங்க. ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பெர்சன்டேஜ் சீட் ஒதுக்கீடு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுல வந்து ஓசிக்கு வந்து 31%, பேக்வர்ட் கிளாஸ்க்கு 30%, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி 20%, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 18%, ஷெட்யூல் ட்ரைபுக்கு 1%. ஸோ இதை வச்சுதான் வந்து இது டோட்டலா பாத்தீங்கன்னா 100% வரும். இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்ஸ் வந்து பிரிப்பாங்க. ஸோ இந்த பிசி பிசிஎம் ரன்லேயே பாத்தீங்கன்னா இந்த 30%ல வந்து 3.5 ரிசர்வேஷன் வந்து பிசிஎம் கொடுப்பாங்க. அதே வந்து 18%ல வந்து 16% ஆஃப் சீட்ஸ் வந்து எஸ்சிஏ கொடுப்பாங்க. அடுத்தது ஸோ அனக்ஷா 3ல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எல்லாமே சொல்லிக்கிறாங்க. ஸோ நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல வந்து 65% ஆஃப் டோட்டல் சீட்ஸும் 50% ஆஃப் டோட்டல் சீட்ஸ் இன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்லேயே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 100% சீட்ஸ் இருக்குன்னா 50% ஆஃப் சீட்ஸ் 50 சீட்ஸ் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனும் 100 சீட்ஸ் இருக்குதுன்னா 35 சீட்ஸ் மட்டும்தான் நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் எடுத்துப்பாங்க. ரிமைனிங் 65% ஆஃப் டோட்டல் சீட்ஸ் வந்து நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்காக ஒதுக்கிடுவாங்க. சர்வீஸ் மேனுக்கு வந்து இது முதலே நான் ஒவ்வொரு வீடியோ போட்டேன். பிஎஸ்சி நர்சிங்க்கு 4 சீட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு 5%, அடுத்து வந்து டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு 40 to 50% கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி எப்படி இருக்கிறவங்க எந்தெந்த கேட்டகரியில் வரும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து 4 இயர்ஸ் அகாடமிக் கோர்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் 8 செமஸ்டர் இருக்கும். கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. அடுத்தது வந்து கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ₹3,000 தான் பர் இயரே. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 60,000 பர் இயர். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற எல்லாவும் இன்க்ளூட் ஆகும். எக்ஸப்ட் ஹாஸ்டல் டிரான்ஸ்போர்ட் மெஸ் சார்ஜஸ் இன்க்ளூட் ஆகாது. 60,000ங்கிறது வந்து அந்த டியூஷன் ஃபீ, அட்மிஷன் ஃபீ எல்லாத்துலேயும் ஹாஸ்டல் டிரான்ஸ்போர்ட் மெஸ் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா நீங்க இருந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் போறீங்களோ இல்ல கவர்மெண்ட் காலேஜ் போறீங்களோ 2,50,000 கீழே தான் நீங்க வந்து ஆனுவல் இன்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசா கூட உங்களோட கோர்ஸ் ஃபீஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஃபுல்லா ஃப்ரீயாவே படிக்கலாம். அந்த சர்டிபிகேட்டை வந்து நீங்க கரெக்டா சப்மிட் பண்ணணும்.
வந்து கட் ஆஃப் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்மிஷன் பண்ணவே மாட்டாங்க. அதில் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸ்டூடெண்ட் அட்மிட் ஆயிட்டாங்க, அவங்க முடிச்ச உடனே கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கும்னா நோ. எம்ஆர்பின்னு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமை தமிழ்நாடு ஸ்டேட் செலெக்ஷன், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை கிளியர் பண்ணா மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் சர்வீஸ்ல நம்ம என்ட்ரு ஆக முடியும். நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கோர்ஸ் முடியல, பிஎஸ்சி நர்சிங் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா யூ ஹாவ் டு பே த பெனால்டி ஆஃப் 1 lakh rupees. அதை பே பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து வெளியே வர முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணீங்கனாலும் அவங்க சொல்ற ஃபீஸை வந்து பே பண்ணிட்டு தான் வெளியே வரணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் கண்டிப்பா போட்டிருக்கணும். அது கண்டிப்பா நீங்க போன உடனேயே போட்டுருவாங்க. அதே மாதிரி ஆன்டி ரேகிங்க ஒரு ஒரு பெர்சன்டேஜ் கூட ரேகிங் அப்படிங்கிற இடத்துக்கு ரேகிங் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல நர்சிங் காலேஜஸ்ல. இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதனால ஸோ உங்களுக்கு தெளிவா இந்த ஒரு வீடியோ பார்த்த உடனேயே பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். இதோட சீட் மேட்ரிக்ஸ் வந்து அந்த மெரிட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் போடுவாங்க. கண்டிப்பா நான் அது பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லா அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிருச்சு. ஒவ்வொரு கோர்ஸ் ப்ராஸ்பெக்டஸை பத்தி நான் நாளைக்கு வந்து பிஃபார்ம் கோர்ஸை பத்தின ப்ராஸ்பெக்டஸை பத்தி ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.